தொல்காப்பியம், ஒள்ளியசூர், தொண்டர் புராணம், தொகு சித்தி ஓராறும் தண்டமிழின் மேலாம் தரம் என்று முடிவு செய்தான் அந்த கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் என்கிற புலவர். 6 நூலை சொல்லுகிறான். வள்ளுவர் நூல், அது திருக்குறள். அவர் திருக்குறள்னு சொல்லல, வள்ளுவர் நூல்னு சொல்றார். உமாபதி சிவாச்சாரியார் காலத்துல திருக்குறள்ங்கிற பெயர் இல்லாம கூட இருந்திருக்கு. வள்ளுவர் நூல், அன்பர் மணிவாசகம். அப்ப அதுக்கு திருவாசகம்னு பேர் இருந்ததான்னு தெரியல. மணிவாசகம், பரிமேலழகன் செய்த உரை, ஒள்ளிய சீர், தொண்டர் புராணம், தொகு சித்தி, தொல்காப்பியம், ஓராறும் தண்டமிழின் மேலாம் தரம். 6 நூல் வரிசைப்படுத்துகிறார். இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, இந்த 6 நூல்ல 2 நூல் திருக்குறளை பத்தினது. ஒன்னு மூல நூலாகிய வள்ளுவர் நூல், அதற்கு உரை நூலாகிய பரிமேலழகருடைய நூல். இப்ப பரிமேலழகரை நாம சில நேரங்களில் ஒதுக்குகிறோம். காரணம் என்ன? அவர் ஒருநிலைப்பட்ட கருத்தை சொல்லி இருக்கிறார் என்கிற பார்வை உண்டு. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நான்